வணக்கம் சார். வணக்கம் சோக்கு. மறுபடியும் ஒரு 1-2 கேள்விகளோட உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். கேளுங்க. சரிங்களா? முதல்ல ஒரு கேள்வி சார். நீங்கள் வந்து நன்றிலாம் தெரிவித்து ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்தீங்க. ஆமாம். உண்மையிலேயே நீங்கள் வந்து மனசாட்சிப்படி யார் யாருக்கெல்லாம் நன்றி தெரிவிக்க விரும்புகிறீங்க, அதுக்கான காரணம் என்ன சார் சொல்லுங்கள். இது வந்து மனசாட்சிப்படின்னு சொல்லிட்டீங்க, அதனால் நான் மனசாட்சிப்படி தான் சொல்லி ஆகணும். ப்ரெஸ் மீட்டில் நம்ம நன்றி சொன்னோம். நீதியரசருக்கு சொன்னோம், இஓடபிள்யூ ஊழியர்களுக்கு சொன்னோம், காவல்துறை அதிகாரிகளுக்கு சொன்னோம், அப்புறம் வந்து தமிழக முதல்வருக்கு சொன்னோம். நீங்கள் மனசாட்சி இப்படி கேட்டதுனால சொல்கிறேன், நான் ஒரு சிலருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த வழக்கு வந்து 10-15 வருஷம் போகும், நமக்கு தீர்வு வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சமயத்தில் தீர்வுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறான் பார்த்தீங்களா நிறுவனம். ஏன்னா அவங்க என்னெல்லாம் சொல்லிட்டு போட்டோம், நீங்கள் நிறுவனத்துக்கு முட்டு கொடுக்கன்னு சொல்லிட்டோம், நிறுவனத்தில் காசு வேண்டான்னு சொல்லிட்டோம். முதல்ல அவனுக்கு மனசாட்சிப்படி நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், நம்ம எல்லாருமே. ஏன்னா இது வரைக்கும் 550 யாரும் நிறுவனம் இருந்து செட்டில் பண்ணி சொல்லலை, இவன் பண்ணுறேன்னு சொல்கிறான். அதுக்கான விளக்கங்கள் போக்குவரத்து எல்லாமே கொடுக்குறாங்க. ரெண்டாவது வந்து கோர்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தரப்பு லாயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேட்குற டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக கொண்டாந்து கொடுக்குறாங்களா இல்லையா? கொண்டாந்து கொடுக்குறாங்க. அது ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது யார்? நிறுவனத்தின் தலைவர் தான், சேர்மன் கமலக்கண்ணன் கொடுக்குறாருன்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். இப்போ இவன் வந்து செட்டில் பண்ண நினைக்கிறதுனால தானே கொடுக்குறான். இல்லை நம்ம சம்பாதிச்சு நிறைய கொள்ளையடிச்சிட்டோம், நம்ம வந்து ஓடி போயிடலாம் சொல்லி ஓடியும் போடல, ஒளியும் செய்யலை, ஜெயிலையும் போய் உட்காரல. சரி, நான் கொள்ளையடிச்சிட்டு நம்ம நிறைய என்ன பண்ணுறான், கொள்ளையடிக்கிறான், நான் ஜெயிலில் போய் உட்காந்துக்கிறேன், சந்ததியை அனுபவிக்கணும் சொத்தன்னு சொல்லி கொடுத்துட்டு ஜெயிலில் போய் உட்காந்துக்கிறேன். இவங்க அப்படி பண்ணல, ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிடணும் அப்படிங்கிறதுல ஓடிட்டுலையான். சரி, இதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அவங்க நன்றி சொல்லி ஒரு காரணம் இருக்குது, அதை சொல்லிடுறேன். இந்த நிறுவனத்துடைய இப்போ முதலீட்டு தொகை, இப்போ கம்ப்ளைண்ட்தாரர்கள் இருக்காங்க இல்லையா, புகார்தாரர்களுடைய மொத்த லியாபிலிட்டி எவ்வளோ தேவைப்படுது செட்டில்மெண்ட்டுக்கு? 6000 கோடி தேவைப்படுது. உண்மையிலே இவன் 6000 கோடி வசூலிச்சிருக்க மாட்டாங்கிறது என்னுடைய கருத்து. இது வந்து நிறையா முதலீட்டாளர்கள் நீங்கள் ஏற்றுக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிற பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிங்க. இப்போ ஒருத்தர் 10 லட்சம் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறான்னு வச்சுங்களேன், நான் ஏற்கனவே வீடியோவில் பேசியிருக்கேன், இதில் யாராவது இருந்திருப்பீங்க. இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்டை நிறைய முதலீட்டாளர்களும் நிறைய தலைவர்களுமே அக்செப்ட் பண்ணுவீங்க. பாருங்கள், 10 லட்ச ரூபா முதலீடு ஒருத்தர் பண்ணுறாருன்னா மாதாந்திர இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. ஓகே, மாதாந்திர இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. அதன் பிறகு ஒரு 4 வருஷம் கழித்து அவங்களுடைய கான்செப்ட் என்ன, பேரலேண்டை எடுத்து அதை வந்து டெவலப் பண்ணி 4 வருஷத்துக்குள்ளே அவங்களுக்கு பாட்டாக கையில் கொடுத்துருவோம் சொல்லி சொல்கிறான். அந்த 4 வருஷத்தில் எல்லாம் இது பண்ணி அப்ரிஷியேட் பண்ணி விட்றான், வேல்யூவை டிடிசி அப்படிலாம் வாங்கி அப்ரிஷியேட் பண்ணி விட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, அது உள்ள ஹோட்டல் ஏதாவது பண்ணி, பெட்ரோல் பங்கு ஹோட்டல் அதெல்லாம் பண்ணி அவனுடைய கான்செப்ட் எல்லாம் நல்ல கான்செப்ட். ஆனால் என்ன பண்ணான்னு தெரியுமா, இவனுங்க பண்ண தப்பு என்ன தெரியுமா, இவன் யாரையும் ஏமாத்துறான்னு சொல்கிறத விட நான் என்னன்னு சொல்லுவான், இவன் ஏமாந்துட்டான்னு சொல்லுவேன். ஏமாளிகள். இந்த முதல்ல டிஎஸ்பி மனிஷா மேடம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணக்காக போயிருந்தேன், நாங்கள் சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம், நீங்கள் ஆஃபீஸ் வரலாம் கூப்பிட்டு போனேன். அப்போ அந்த மேடம்கிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா, இங்கே கூட வந்த ஒரு காவல்துறை ஓய்வு பெற்ற அதிகாரி மேடம் என்ன சொன்னாங்கன்னா, கமல் சார் அப்படின்னாங்க. அப்போ அந்த மேடம் என்ன சொன்னாங்க தெரியுமா, இல்லை சாரா, 3 idiots அப்படின்னாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் காலையே ஒழிச்சிருக்கு, 3 idiotsனாங்க. நான் அப்போ கூட நினச்சேன், என்ன இந்த மேடம் இப்படி சொல்கிறாங்க, இவங்களுக்கு வயசு கம்மியாச்சு, அட்லீஸ்ட் வயசுக்காக மதிப்பு கொடுக்கலாமே. நான் அவங்களாம் வந்தாங்கன்னா உங்களெல்லாம் இப்போ உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கேன்ல, அவங்க கூட நிற்க வச்சு தான் பேசுவேன், மணிக்கணக்காக சேர் கூட போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது 100க்கு 100 சரி. எனக்கு இப்போ தான் தெரியுது, அவங்க சொன்னது 100க்கு 100 சரி. 3 idiots தான். எப்படி சொல்லுங்க கேளுங்க. இப்போ 10 லட்ச ரூபா முதலீடு பண்ணுறாருன்னா ஒருத்தர், காலம் போகுது, 4 வருஷம் ஆகுது, இன்சென்டிவ் மாதம் கொடுத்துட்டே வந்துடுறாங்க. 4 வருஷம் 4 வருஷம் வரும், மெச்சூரிட்டி வரும்பொழுது டபுள் மடங்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிளாட் வேணால் பிளாட் எடுத்துக்கலாம், டபுள் மடங்கு வேணால் டபுள் மடங்கு எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போ என்ன பண்ணுறாங்க, 4 வருஷம் முடிஞ்ச உடனே டபுள் படம் 20 லட்சம் கொடுக்கணும்ல, 20 லட்சம் கொடுக்கறதுக்கு பதிலாக இவன் என்ன பண்ணுறது, 20 லட்சத்துக்கு பாண்டை கொடுக்குறாங்க. 20 லட்சம்னு போட்டு ஒரு பாண்டு பேப்பரை கையில் கொடுத்தாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா லீடர்ஸ்லாம், நீ இந்த பணத்தை என்ன செய்ய போகிறீங்க. இன்றைக்கி ஒரு பாய் ஒருத்தர் என்கிட்ட பேசுனார், அவர் அதான் சொன்னார்,
என்ன இப்போ இப்படி சொல்லிட்டாங்க சார், இப்போ என்ன பண்ண வங்கியில் போட போகிறீங்க இல்லை கொண்டு லாக்கரில் வைக்க போகிறீங்க, என்ன நீங்கள் இதிலே போட்டீங்கன்னா மாதாந்திர வட்டி உங்களுக்கு டபுளாக கிடைக்கும்ல. ஆமாம், அந்த 20 லட்சத்துக்கு இன்சென்டிவ் கொடுத்துட்றாங்க, அடுத்த மாதமே இன்சென்டிவ் இன்க்ரீஸ் ஆகும். அந்த இன்சென்டிவ் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக நீங்கள் வந்து இதே முதலீடு பண்ணிங்கன்னா என்ன இப்போ 10 லட்சம் பாண்டை வந்து 20 லட்சம் பாண்டை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்றான். இன்னொரு 4 வருஷம் ஆகுது. எவ்வளோ கொடுக்கணும்? 40 லட்சம். 40 லட்சத்துக்கு பாண்டை கொடுக்குறான். அன்பான சகோதர சகோதரிகளே, நடந்திருக்கா இல்லையா? எத்தனை பேருக்கு நடந்திருக்கோம்? அப்போ என்ன சொல்லுவான்? 40 லட்சத்துக்கு நீங்கள் மதுரை இதுக்கு ஹைகோர்ட்டுக்கு பின்னாடி நீங்கள் அப்பார்ட்மெண்ட் கட்டித்தரோம் உங்களுக்கு, அதில் நீங்கள் போடுங்க, இல்லை குற்றால ரிசார்ட்டில் போடுங்க எல்லாம் சொல்லி அந்த 40 லட்சத்துக்கு பாண்டாக கொடுத்துருவாங்க. இப்போ ஆக்சுவலாக முதலீடு பண்ண எவ்வளவு அந்த முதலீட்டாளர்? 8 வருஷம் முன்னாடி 10 லட்சம். 10 லட்சம். இப்போ 8 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ நிற்கிது? 40 லட்சம். இவனுக்கு அப்போவே பதிவு பண்ணி கொடுத்துருந்தா அந்த சிக்கல் வந்திருக்குமா? வந்திருக்காங்க. அவங்க பிளாட்டை பதிவு பண்ணியிருப்பாங்க, அவங்கவுங்க ரேட்டு அவங்க போயிருப்பாங்க, கடந்து போயிருப்பாங்க, அந்த சிக்கல் வந்திருக்காது. இப்போ இப்படி குமுலேட்டிவ் ஆக 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 இவனுக்கு ஒரு ஸ்டேஜ் வந்து அந்த இன்சென்டிவ் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. லேண்டாக எடுத்து போடுறான். லேண்டாக எடுத்து போட்டு என்ன பிரயோஜனம்? அதை டெவலப் பண்ண வச்சுருக்கான். இது ஒரு வாட்டி சேர்மனே என்கிட்ட சொன்னார், அண்ணா நான் பண்ண ஒரே தப்பு இதான், நான் பதிவு பண்ணி கொடுத்துருக்கணும், அது பண்ணலாட்டினேன். இது பாண்டா கொடுத்து இந்த மெச்சூரிட்டிகளுக்கும் பாண்டு எப்படி கொடுத்ததுனால இப்போ சொல்லுங்கள் 6000 கோடி வசூலிச்சிருப்பான்றீங்களா? அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி 2000 கோடி வசூலிச்சது. அடா நீங்கள் 2000 கோடி வேணாம், 4000 கோடி வச்சுங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 4000 கோடி வந்தால் கூட அதை 8-10 வருஷத்தில் 8000 கோடிமா மாறிடும். நான் சொல்ல புரிஞ்சுக்கல. இப்போ 6000 கோடி தேவைப்படுதில்ல? ஆமாம். இவன் பாண்டை மெச்சூரிட்டி ஆகலாம் டபுளாக கொடுத்துட்டு வந்தான் இல்லையா? முதல்ல 10 லட்சம் 20 லட்சம் ஆச்சு, அதுக்கும் பாண்டை கொடுத்தா 20 லட்சம் 40 லட்சம் பாண்டை கொடுத்தான் இல்லையா? இப்போ இவன் 6000 கோடி கொடுக்க நிலைமையில் இருக்கான்னா இவன் எவ்வளோ வசூலிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஒரு 2000 கோடி இல்லை 3000 கோடி, அதிகபட்சம் 4000 கோடி தான் வசூலிச்சிருப்பான். புரியுதா? புரியுது. மீதிக்கெல்லாம் பாண்டா கொடுத்து அப்படியே இது பண்ணியிருக்கான். வேல்யூ ஆட் ஆகி தவிர இப்போ வாங்கின பணம் வெறும் 3000 கோடி இருக்கலாம், 4000 கோடி இருக்கலாம். அந்த 3000 கோடி 4000 கோடி சொத்து இருக்கா இல்லையா? இருக்குல்ல? நீதேசர் இருக்குன்னு தெரிஞ்சதுனால செட்டில்மெண்ட்டுக்கு வராரு. இப்போ இந்த அப்ரூவ்டு பிளாட்ஸே 19000 பிளாட்ஸு அவர் என்ன சொல்கிறாரு? 2000 கோடி மதிப்பீட்டுக்குள்ள சொல்கிறாங்க, 4000 கோடி நிறுவனம் சொல்கிறான், எனக்கு 3000 கோடி ஏலத்துக்கு போச்சுன்னா 50% செட்டில் பண்ணிடுவாங்கிறாரு. அப்போ பேரன் லேண்டே இவ்வளோ வருதுனாக்கா என்ன மீதி இருக்குல்ல, பில்டிங் இருக்குது, பூல்டியில் பில்டிங் இருக்குது, அப்புறம் வந்து பேரன் லேண்ட்ஸ் இருக்குது, அதிலெல்லாம் வந்து 4000 கோடிக்கு சொத்துக்கள் இருக்குது. இப்போ அவனுக்கு நன்றி சொல்லாமல் வேண்டாமா? ஓடலை ஒளியலை பயம் மனசு பண்ணுறதுக்கு முழு மனதாக ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அதனால் நன்றி சொல்லி தான் ஆகணும். நிறுவனம் வீழ்ந்ததுக்கு காரணம் வந்து இவனுக்கு ப்ராப்பரான அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி இல்லை. இப்போ சொல்லுங்கள், அந்த மேடம் சொன்னது கரெக்டாக இல்லையா? மனிஷா மேடம் சொன்னது கரெக்டாக இல்லையா? 3 idiots அப்படின்னாங்க. அது தப்பு பண்ணிட்டாங்க. வேணும்னே ஏமாந்துட்டான். எப்படி ஏமாந்துட்டான்னா, இவங்க நம்பி வந்தவங்கள முதலீட்டாளர்களை இவன் டைரெக்டாக ஏமாத்துறான். எல்லாம் இடையில இருக்கான். நிறைய பேர் இடையில இருக்கான். ஒரு சிலர், நான் எல்லா தலைவர்களும் சொல்ல மாட்டேன், ஒரு சிலர் ஏமாத்திருக்கான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை சொல்கிறேன். எங்கிட்ட பணம் வாங்கிட்டு போன ஒருத்தன், எங்கே நான் வேலை செஞ்ச இடத்துல வேலை செஞ்சவன் ஒருத்தன், அவங்க ஊரில் 53 லட்சம் ஒருத்தர் போட்டுக்கிறாரு வில்லேஜில். அவருக்கு பாண்டே கொடுக்கல. பணம் வாங்கிட்டு பாண்டு கொடுக்கல. எனக்கு தெரியும், பணம் பாண்டு கொடுக்கல. நிறுவனம் முடங்கி போச்சு. அந்த பணத்தை நிறுவனத்திலையும் கொடுக்கல. எனக்கு தெரியும். அவன் வந்து நிறுவனம் முடங்கினதுக்கு அப்புறம் அவர் நிற்கிறாரு, எனக்கு ஒன்றும் பணத்தை கூட இல்லை, பாண்டை கொடுக்குறாரு. ஏதோ ஒரு அத்தாட்சி வேணும்ல. அது அவன் என்ன பண்ணான் தெரியுமா? கூட வேலை செய்கிற இவனுக்கு மேலே இருப்பான லீடரு, அவங்ககிட்ட போய் எனக்கு பாண்டை கொடுங்க, 53 லட்சத்துக்கு ஒரு பாண்டை வாங்கி கொடுங்க, 53 லட்சத்துக்கு ஒரு பாண்டை வாங்கி கொடுங்க அப்படிங்கிறான். இது எனக்கு என் காதுக்கு வந்து, அப்படி யாராவது நீங்கள் படவாக்கள் யாராவது இந்த இவனுக்கு பாண்டை கொடுத்தீங்கனாக்கா நான் பயங்கரமாக போராட்டம் பண்ணுன்ட்டேன். இந்த பாண்டு கொடுக்கல தோழர்களே. இந்த மாதிரி இவன் ஒருத்தன் 53 லட்சத்துக்கு, இந்த மாதிரி பல பேர் மேலேருந்து கொடுக்குற மெச்சூரிட்டியை கீழே கொடுக்கல, கீழே முதலீடு பண்ண பணத்தை மேலே கொடுக்கல. இந்த இடையில வேற சில பாண்டுகள்லாம் வந்து அது வேறு இருக்குது, அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் இவன் ஏமாந்துட்டான் தான் நான் சொல்லுவேன். அவன் ஏமாற்றிட்டான்னு பல பேர் சொல்லலாம். என்னுடைய கருத்து, இவன் ஏமாந்துட்டான். இப்போ பொறுப்பெடுத்து 2 பேரும் சுற்றிட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு நான் வந்து குறைஞ்சபட்சமாக நன்றி சொல்லுமானாமா? இப்போ அவனுக்கு இல்லைன்னா என்ன ஆகும்?
இப்போ ரெண்டாவது வழக்கு வந்தது. ரெண்டாவது வழக்கு வந்தா இல்லையா? 1/2025 வந்தா இல்லையா? அப்போ வந்து முதல் வழக்குலேயே எடுத்தீங்கன்னா 3/2023 இல்லையா? அந்த முதல் வழக்குலையும் இவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் ஏற்றி விட்டது லீடர்ஸ் தான். இந்த நிறுவனத்தில் நல்லா சம்பாதிச்ச லீடர்ஸ் தான் ஏற்றி விட்டான். போய் கம்ப்ளைண்ட் புகார் ஏற்றி விட்டான். புகார் வாங்க மக்களை சமாளிக்க முடியாமல், மக்கள் ப்ரெஷர் தாங்க முடியாமல் சங்கங்களை அமைச்சிக்கிட்டு போய் புகார் கொடுத்தான்னு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். இப்போ அதே மாதிரி இந்த ரெண்டாவது கேஸ்லேயும் அதே மாதிரி யார் கொடுத்தா புகார்? ஒரு லீடர் தான் கொடுத்தா. லீடர் தான் கொடுத்தாரு. அவருக்கு வந்து நம்ம கால மிக்சரில் ஒருத்தர், ஒரு யூடியூபர், அவர் தான் சப்போர்ட்டுக்கு வந்து நின்னது கோர்ட்டில். அப்போ நம்ம வந்து அவருக்கு எதிராகவே நம்ம வந்து பேசணுமா இல்லையா? சரி, இப்போ நான் பேசாமல் இருந்ததுன்னா என்ன நடந்திருக்கும்? முதல் கேஸ் நடந்த மாதிரியே லீடர் சொல்கிறான்னு சொல்லிட்டு புகார் போச்சுனாக்கா, முதல்ல கேஸில் வந்து புகார் அதிகமானா இப்போ 2.5 வருஷம் தவிச்சிட்டு இருக்குமா, அடுத்து புகார் பண்ணி இவனை உள்ளே வச்சுட்டாக்கா தீர்வு இந்த இதுவும் கெட்டு போமா ஆகாதா? கண்டிப்பாக கெட்டு. அதுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன். அவன் எனக்கு சொந்த காரணம் கிடையாது, நான் அவன்கிட்ட கைவிட்டு வாங்கலை. ஐயா, இந்த செட்டில்மெண்ட் இது வந்து நான் மட்டும் இல்லை, நீதியரசரே நினைக்கிறாரு. அவர் என்ன சொன்னார்னா, அப்போ திருப்பி இப்போ ஏமாறுவீங்களா? ஒரு வாட்டி அவன் தப்பு பண்ணிட்டான்னு உள்ளே வச்சாச்சு, பெயிலில் வெளியே வந்துட்டாங்க. திருப்பி இந்த கேஸு நீ திருப்பி போய் ஏமாந்துருக்க, அதே ஆள்கிட்ட போய் ஏமாந்துருக்க, திருப்பி நான் இவனை உள்ளே வச்சேன்னா திருப்பி வெளியே வந்துடுவான், பெயிலில் வந்துடுவான். இப்படியே மாறி நீங்கள் ஏமாந்துட்டு இருப்பீங்களா? நீங்கள் ஏன் போகிறீங்க? கொடைக்கானல் மீட்டிங் போட்டாங்க, நீ ஏன் கொடைக்கானலுக்கு போனேன் கேட்டாரா இல்லையா? அப்போ இவங்க உள்ளே போயிட்டாங்கன்னா நண்பர்களே சிந்திச்சு பாருங்கள், இந்த செட்டில்மெண்ட்டும் தடைபடும். அதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் நான் வந்து இவங்க வெளியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டாவது அவன் வந்து செட்டில் பண்ணணும்னு நினைக்கிறான். இந்த குறைநிறை சொத்துங்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு சில சொத்து பத்தலை, இவனை ஏமாத்துறான், மதிப்பீட்டுக்குள்ளே அதிகமாக மதிப்பீட்டு போட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறான். சிவாசிகரன் ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கிறான், என்னை வந்து திருச்சி முதியவன் பேசிகிட்டு இருக்கிறான். நான் மக்களை ஏமாத்தின மாதிரி. நான் என்ன கேட்குறேன்னா, நேற்று கோர்ட்டில் வந்து பேசுவாங்களா 2C கேஸு, 2C சகோதரி, அவளை நான் ஏதாவது போட சொல்கிறேன் அந்த நிறுவனத்தில்? நான் பணத்தை போட சொல்லினா இந்த 65,000 கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த 65,000 புகார்தாரில் யார்கிட்டையா நான் பணத்தை வாங்கி நான் போட்டிருக்கேன் நிறுவனத்தில்? யாரையா நான் ஏமாற்றிருக்கேன்? நான் பொறுப்புன்னு எனக்கு ஒருத்தர் ப்ரொமோஷன் கொடுத்தாங்களா? ஒருத்தன் எனக்கு என்ன ப்ரொமோஷன் டைரக்டர் கொடுத்தாங்க, நெய்வேலிக்காரன் ஒருத்தன். அவனை மாதிரி நான் யார்கிட்ட வாங்கி போட்டிருக்கேனா? என்ன மாதிரி மூத்த குடிமக்கள் விரக்தியின் விளிம்பில் இருக்காங்க, பயந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு ஆறுதலாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் சங்கத்தை ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கேன். இவனுக்கு திருப்பி என்னையே டார்கெட் பண்ணுறாங்க. கோர்ட்டில் வந்து நேற்று நீங்கள் பார்த்தீங்க கோர்ட்டில் என்ன நடந்தது? நான் என்ன கேட்டேன் ஆக்சுவலாக, ஐயா நீங்கள் எங்களுக்கு ஏலம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல, ஏன்னா நீங்கள் ஏலத்தொகை முழுசாக கட்டணும்னு சொல்கிறீங்க, வாஸ்தவம் தான். ஆனால் எங்கிட்ட ஏலத்தொகை முழுசும் கட்டுறதுக்கு பணம் இல்லை. உண்மையா இல்லையா? பணம் இல்லை தானே? யாராவது பணம் வச்சுருக்காங்களா? சிவகாசிக்காரனை தவிர. சிவகாசிக்காரன் 70 லட்சம் போட்டுட்டு 7.5 கோடி வாங்கிட்டான். இந்த நிறுவனம் விழுந்த பிறகு, இந்த நிறுவனம் முடக்கப்பட்ட பின்பு 1.5 கோடி ரூபா வாங்கியிருக்கான். 1.5 கோடி ரூபா வாங்கியிருக்கான், பணமாக வாங்கியிருக்கான். அவனை தவிர நம்மகிட்ட யார்ட்டுமே பணம் இல்லைங்கிறது உண்மை. பாண்டாக வச்சுட்ருக்கோம். அதைத்தானே கேட்டேன். நாங்கள் பாண்டு தான் வச்சுருக்கோம், எங்கிட்ட வந்து இடம் இல்லை, பணம் இல்லை அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு என்ன சொன்னேன், அதனால் நாங்கள் ஏலம் எடுக்க முடியாது, நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் அக்செப்ட் பண்ணுறோம். ஆனால் ஒரே ஒரு பெரிய உதவி செய்யுங்க, நீங்கள் எந்தவித ஊழலும் நடக்காமல் இந்த வேலத்தில் சிண்டிகேட் வந்து ஏமாத்திடாமல் அதிக விலைக்கு நீங்கள் ஏலத்தை விட்டு எங்களுக்கு கொடுங்க. இல்லை யாராவது இடையில வந்து கெடுத்துடாமல் நீங்கள் பார்த்துக்கய்யா, நான் உங்களை தான் முழுசாக நம்புகிறோம், உங்களை இறைத்துவதாக நான் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிக்க முன்னால் இந்த 2C அம்மா என்ன சொல்கிறாங்க? 2Cனா தெரியல, அவங்க அடிக்க சொல்லுவாங்க, கோர்ட்டில் சொன்ன லாங்குவேஜ், அவங்க சொன்ன லாங்குவேஜ் தான். 2C போட்டிருக்கேன்பாங்க. அவங்க 2C போட சொல்லி நான் சொல்லலை, ஓகேயா? அவங்க வந்து என்ன சொன்னாங்க, இவர் காசு இல்லைங்கிறாரு, இவர் 1.5 லட்சம் கொடுத்து செலவு பண்ணி பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அங்கே வந்து சொல்கிறாங்க. அது கூட நேற்று ஒரு ரிசிப்ட் ஒன்று போட்டிருந்தீங்க வாட்ஸ்அப் குரூப்பில். போட்டாச்சு, ரிசிப்ட் போட்டாச்சு, கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு போட்டிருந்தீங்க. நம்ம சுத்தமாக இருக்கோம், மக்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஆளுங்க வந்து நம்மளை பழி போட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன ஆளுங்கன்னா, இவங்க பணம் கிடைக்கல, நான் ஏதோ தடையாக இருக்கிறேன். நான் எந்த விதத்தில் தடையாக இருக்கேன்னு சொல்லுங்கள், எந்த விதத்தில் செட்டில்மெண்ட்டுக்கு தடையாக இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். அதில் ஒரு கேள்வியை நான் கேட்குறேன் சார். அதுக்கப்புறம் இப்போ இல்லை, அதுக்கடுத்து யாருக்கு நன்றி சொல்கிறீங்க? நிறுவனத்துக்கு நன்றி சொல்லிட்டீங்க,
அதுக்கப்புறம் அடுத்து நம்ம சொன்ன வரிசை தான் நமக்காக உழைச்சிட்டு இருக்குது யார்? இஓடபிள்யூ. இஓடபிள்யூ இந்த வேலை செய்யணும் அவசியமா அவங்களுக்கு? இப்போ நார்மலாகவே இந்த கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்களாம் பாருங்கள், எங்கள் நிறுவனத்தையும் நான் பார்த்துருக்கேன், ஃபுல்லாக செல்ஃபோனை தடவிட்டே இருப்பாங்க. செல்ஃபோனை ஒர்க் பிளேஸில் வந்து செல்ஃபோனை பார்த்துட்டே இருப்பாங்க. எல்லாம் அப்படி தான் இருக்கு. வண்டியில் போகிறவன், சைக்கிளில் போகிறவன், நடந்து போகிறவன் எல்லாம் செல்ஃபோனை வச்சுட்டு பார்த்துட்டு தான் போகிறான். அந்த கலாச்சாரம் வேலையிலே வந்ததுனால பழைய மாதிரி யாரும் வேலை செய்கிறது இல்லை. இப்போ சமூகம் நீங்கள் என்ன குறைச்சலான்னு சொல்லிக்கிங்க, இந்த இளைய சமூகம் செல்ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்க தவிர முழுசாக வேலை செய்கிறதில்ல. அப்படி இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலையில் நீ கொடுத்து போய் ஏமாந்துட்டியா, நான் ஏன் உனக்காக வேலைச்சுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்குமா இருக்காங்க? சிரமங்கள் இருக்குதான் சார். இப்போ நாம் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணோமா, இந்த லேப்டாப்பில் டைப் பண்ணோமா, அந்த மாதிரி தான் ஈவோடில் பண்ணுறாங்க. நம்ம கண்ணாப்பனா எழுதிருக்குமா, நம்ம என்ன சொல்லுவோம்? நான் என்ன சொல்லுவேன், பிச்சைக்காரன் வாந்தி எடுத்த மாதிரி எழுதியிருக்கான், ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, இது என்னது 6 இது 9 என்னென்ன தெரிய மாட்டேங்குது, 4 5 3 ஒன்றுமே தெரிய, நம்பர் கூட ஒழுங்காக எழுத மாட்டேங்கிறான், ஃபோன் நம்பர் ஒழுங்காக எழுத மாட்டேங்கிறான், திட்டிருக்குமா இல்லையா? நியூமரிக் கூட சரியாக எழுத 2.5 எல்லுன்னு போட்டிருந்தாங்க, நிறையா விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஓரமாக இருக்காதான்? அதையும் தாண்டி நம்மளாவது வந்து ஒரு 6000 7000 தான் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா? அவங்க 65,000 அடித்து கம்ப்யூட்டரில் ஏற்றி இது பார்க்கனாங்க எவ்வளோ சிரமம். அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லணும். இஓடபிள்யூ எப்போதுமே குறையே சொல்ல மாட்டேன். ஏன்னா நியூமேக்ஸ்ன்னு நியமிக்கப்பட்டு ராவும் மூலமாக வேலை செய்கிறாங்க, சனிக்கிழமை கூட போகிறாங்க, வேலை தான், எப்பொழுதும் வேலை தான் அவங்களுக்கு. மக்களுக்காக தீர்வு கொடுக்குன்னு சொல்லிட்டு அவங்க பெரும் உழைப்ப போடுறாங்க. காலையில் போனாங்கன்னா நைட்டு தான் வீட்டுக்கு போகிறாங்க. அந்தளவுக்கு இருக்கும்போது அவங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும். இறை தூதர் கேட்கவே வேணாம். எனக்கு ஒரே ஒரு வருத்தம், நேற்றைய நிகழ்வுக்கு நாமளும் தெரிஞ்சா தெரியாமல் ஒரு காரணமாயிட்டோம்னு சொல்லி உண்மையில் ஒரு குற்ற உணர்வு நெஞ்சை அடிச்சுட்டே இருக்கு. நேற்று அவர் கோவப்படுத்தி விட்டாங்க தெரியுமில்ல? அந்த 2-3 சகோதரிகள் வந்து 2 சகோதரர்கள் வந்து, அதாவது எல்லோரும் பாதிக்கப்பட்டவங்க தான். ஒரு ஒழுக்கத்தோடு நடந்துக்கலாமா? ஒரு கோர்ட்டில் வந்து வக்கீல் பேசுகிறாங்க, குறுக்க பேசுகிறாங்க, வக்கீல் பேசிட்டு போய் சிரிக்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஜட்ஜிகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஜட்ஜி போய் பின்னாடி இருந்து கமெண்ட் பண்ணி கிண்டல் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காரு. முதல்ல அந்த 2C போட்ட அம்மா என்ன பண்ணிச்சுது, அந்த ஸ்பைரல் பைண்டிங் எடுத்துகிட்டு நேராக ஜட்ஜிட்டே போச்சுது. அந்த அவர் கீழே இருந்தாங்க அசிஸ்டண்ட்டு, ஜட்ஜிக்கு அசிஸ்டண்ட்டு குமாஸ்தா வந்து என்ன சொன்னார், அம்மா இங்கெல்லாம் வரக்கூடாமா, அங்கிட்டு போங்க. கோர்ட்டில் அப்படி யாரும் அப்படி போக முடியுமா? லாயரே போகிறது இல்லை, இந்த அம்மா தூக்கிட்டு போகுது. அவர் ஏதோ ஸ்பேஸ் கொடுக்குறாரு நமக்காக, அதை புரிஞ்சுக்க வேண்டாமா? முறையாக நம்ம பயன்படுத்தணும். அவனுங்க பேசினானுங்க, அந்த கோஷ்டி பேசுது, பஜனை கோஷ்டி பேசினாங்க. நான் பஜனை கோஷ்டி தான் சொல்லுவேன். ஒரு 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 உருப்படியான தகவல் எதுவும் கேட்கறதில்ல. நான் கேட்டேன்னா உருப்படியாக கேட்பேன். நான் எல்லாருக்கும் பொதுப்படியாக கேட்டேன். ஏழை அதிகமாக போனால் நமக்கு பணம் அதிகம், எங்களுக்கு பணம் அதிகமாக இருக்கும், சிண்டிகேட் சார் ஏமாத்திராமல் பார்த்துங்கன்னு நான் கேட்டேன். ஆனால் இவனுங்க யூஸ்ஃபுல்லாக எதுவும் கேட்குறதில்ல. இந்த பஜனை கோஷ்டி என்ன தேவையில்லாமல் இந்த நீதிமன்றத்தினுடைய இதே பொழுது வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா? நடந்தா இல்லையா? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அவனுங்க பேசும்போது, இந்த பஜனை கோஷ்டி பேசும்போது நான் ஏதாவது நான் தலையிட்டேன்னா, இதுதான் நாகரிகம். அமைதியாக இருந்தா எதாவது பேசலாம். கடைசியில் ஜட்ஜ்மெண்ட் எழுத போகிற சமயத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது நான் கையை தூக்கி, ஐயா அவர் ஒரு முறை பார்க்கல, மறுபடியும் நீங்கள் கேட்டதுனால மறுபடியும் அவர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அப்போ அந்த பஜனை கோஷ்டி பேசும்போது நான் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தேன்னா இது நாகரிகமா? நான் பேசிகிட்டு இருக்கும்போதே குறுக்க வந்து இவங்க பணம் இல்லைன்றாங்க, பேட்டி கொடுக்குறாங்க, நான் அவங்கள பற்றி நான் எதாவது பேசுனேனா? யாரை பற்றி பேசியிருக்கேனா? ஒரு கோர்ட்டில் போய் இப்படி வந்து நேருக்கு சண்டை போடுற மாதிரி இப்படி பேசலாமா? அப்போ தான் எனக்கு கொஞ்சம் வருத்தம் வந்து கோவம் வந்து, ஒரு அம்மா இன்னொரு சகோதரி தூத்துக்குடிக்காரங்க, அவங்க அந்த சகோதரி அவங்க வந்துட்டு ஏற்கனவே 27ஆம் நான் வந்து கோர்ட்டுக்கு போக போகிறேன், இவங்க நன்றி சொல்லி போட்ட வீடியோ கொண்டு நான் பென்ட்ரைவ் கொடுக்க போகிறேன். நாங்கள் கொடுக்க வேண்டியதுனே 27ஆம் வரல, இந்த அம்மா வரல. ஏன்னா 27ஆம் நான் கோர்ட்டில் போய் பென்ட்ரைவ் கொடுக்க போகிறேன்னு சொன்னால் நான் பயந்துருவேனா, நான் போக மாட்டேனா. நான் 27ஆம் போய் நின்னேன் கோர்ட்டில். நம்ம 4 வாரமாக போயிட்டு தாங்க இருக்குது. என்னென்னா எல்லாருக்குமே பணம் தேவை தான், எனக்கும் பணம் தேவை தான். இந்த நல்ல ஏலத்துக்கு போனால் எனக்கும் பணம் கிடைக்கிறது நல்லது தான். சரி, அதில் அடுத்து நீதியரசர் அவர் நான் நேற்று துக்கப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையிலே வருத்தமாக இருக்குது. மனசார அவர்கிட்ட அந்த வீடியோ மூலம் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீதியரசர் நமக்காக வாதாடுற ஒரு கடவுள் மாதிரி இறை தூதர்னு சொல்கிறேன். அவரை வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் நான் வந்து அவரை வந்து கோவப்படுத்தியிருந்தேன்னா இந்த யூடியூப் வாயிலாக நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். நமக்காக அவர் வந்து உண்மையிலே மன சங்கடமாக இருக்குது.
அந்த பஜனை கோஷ்டிக்கு அதெல்லாம் தெரியாது, நாகரிகமில்லாத ஜென்மங்க அதெல்லாம். கோர்ட்டில் எப்படி பேசணும்னு தெரியாது. நான் கொஞ்சம் எமோஷனல் ஆகி நான் பேசிட்டேன். அது ஏதோ ஒரு விதத்தில் அவருக்கு கோவப்படுத்தியிருந்தேன்னா நான் வந்து அவர் நேரில் பார்த்து அவர் காலில் விழுந்தா கூட மன்னிப்பு பண்ணேன். அவர் என்னோட வயசு கம்மி தான், இருந்தாலும் நமக்கும் அது காரணமாயிட்டோம்ங்கிறது எனக்கு ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே அது இருக்குது. எனக்கு மனசு சங்கடமாக தான் இருக்குது. அவருக்கு நன்றி சொல்லி ஆகணும். அடுத்து தமிழக அரசு இது கண்டுக்காமல் இருக்காங்க. 1000 விமர்சனங்கள் வரலாம். அந்த ஸ்கொயரு, அந்த ரவுண்டு, அந்த ரெக்டாங்கிள்லாம் சொல்லலாம் இல்லையா? இது ஸ்கொயரோ ரெக்டாங்கிளோ ஏதோ ஒன்று. அவங்க டைரெக்டாக தலையிடலை. இது வரைக்கும் நான் தலையிட்ட மாதிரி தெரியல. அதனால் முதல்வருக்கும் நான் நன்றி சொல்லுவேன். அவ்வளோதான். போதுமா? நன்றி.